ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தாங்க. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி செப்டம்பர்லேருந்து மார்ச் வரையுமே சீசன் இருக்குது. பட் ரொம்ப பீக் சீசன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மிட் ஆஃப் டிசம்பரில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போயிருந்தோம். ஸோ குட் பிளானட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே போயிருந்தோங்க. செம்ம க்ரௌடடாக இருந்தது. அதுவும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறனால அன்றைக்கி மட்டும்தான் சாண்டா அவைலபிள் அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் இருந்து மெயினாக அதனால் பார்த்தீங்கன்னா சாண்டாவை விசிட் பண்ணுறதுக்காகவே நிறையா பேர் குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. சாண்டாவை விசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் நின்றுதுங்க. என் பசங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லைன்லலாம் நிற்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கஃபே ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அழகாக ஸ்ட்ராபெரி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக கிட்ஸுங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. இந்த இன்ஃப்ளாட்டபிள் மெட்டீரியலில் ஸ்லைடிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸு. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் மெயினாக போனதே ராஸ்பெரி பிக்கப் பண்ணுறது தாங்க. என் பெரிய பையன் ராஸ்பெரி பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சாட்டர்டே அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்தது. அப்புறம் நாங்கள் கவுண்டரில் போய் செக் பண்ணும்போது ராஸ்பெரி வந்து 11 o'clock முடிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு 11:30க்கு போயிருந்தோம். ஸோ ராஸ்பெரி வந்து பிக்கப்புக்கு அவைலபிள் கிடையாது. ப்ளூபெரி வந்து இன்னும் வந்து சீசன் ஆரம்பிக்கலை, ஒன்லி ஸ்ட்ராபெரி மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா உள்ளே பிக்கப் பண்ண வரல, எங்களை வந்து விளாடுறதுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டானுங்க. ஸோ அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து கொண்டு போய் அந்த என்ட்ரியில் கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ பசங்க எல்லாருமே வந்து நாங்கள் விளாடிட்டுருக்கோம், நீங்கள் போய் ஸ்ட்ராபெரி பிக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மல் அந்த ஸ்லைடிங் இது அதுக்கு மட்டும்தாங்க போனாங்க. ஏன்னா வாட்டர் ஸ்லைடுக்கு ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ நார்மல் இதில் போய்ட்டு ஜம்பிங் பண்ணுறது, ஸ்லைடிங் பண்ணுறது அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் விட்டாச்சு. அங்கே உள்ள கேம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஜஸ்க்கு தகுந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டர் 5க்கு. ஸோ வந்து பேரண்ட் சூப்பர்விஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிருந்தா பயங்கர க்யூங்க. இந்த டிராக்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நம்மளை ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ திருப்பி அது வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 20 minutes ஆகும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி வெயில் மண்டையை பொழுக்குது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நடந்து போகிறாந்தா நீங்கள் நடந்து போய்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளூபெரிஸ்லாம் வந்து இன்னுமே வந்து சீசன் வரலங்க, ஃபுல்லாமே க்ரீன் கலராக இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த ராஸ்பெரி ஃபார்ம். ராஸ்பெரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பிக்கப் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா 11 o'clock மேலே. ஸோ சும்மா போயிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். நல்லாவே ரெட் கலரில் இருந்தது, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒரு வழியாக நம்ம ஸ்ட்ராபெரி பிக்கப் பண்ணுற ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அடிக்கிற அந்த வெயிலையுமே அவ்வளோ பேர் ஸ்ட்ராபெரி பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. நாங்களும் அப்படி பிக்கப் பண்ண ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சிலது மட்டும்தான் நல்லா இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராபெரிஸ் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. இந்த சின்ன பாக்ஸே பார்த்திங்கன்னா $16. இது போக நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து $5. ஸோ நீங்கள் உள்ளே வந்து எவ்வளோ வேணாலும் பிக்கப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் அந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் பறிச்சுட்டு வெளியில் வர முடியும். நியூசிலாந்தில் சம்மர் வந்துட்டாலே இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டிங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ், ராஸ்பெரிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஃபார்ம், சன்ஃப்ளவர் ஃபார்ம், இது எல்லாமே சம்மரில் இருக்கும். நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி தாங்க ஆனுவல் லீவ். ஸோ குழந்தைங்கள வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸுங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃபீல்டுக்கு நடுவில் நம்மளோட மணத்தக்காளி கீரை இருக்குல்ல, அது கூட வளர்ந்துருந்ததுங்க. ஸோ அங்கே ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா அல்பாக்காஸ் இருந்தது. 3 அல்பாக்காஸ் இருந்ததுங்க. அது உள்ளே ஒன்று பிளாக் கலரில் இருக்குது, அது தெரியவே இல்லைங்க. நாங்கள் ஒன்லி 2 தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளாக் கலர் அல்பாக்காவும் எந்திரிச்சு நடந்து வருது. நியூசிலாந்தில் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து பார்க்கலாங்க. அனிமல்ஸ்னால் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா லேம்ப் இருக்கும், கவ் இருக்கும், இந்த அல்பாக்காஸ் இல்லை லாமாஸ் இது தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ளூபெரி பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது, இன்னும் ரெடி ஆகலை. அப்புறம் இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ். ஸோ அந்த ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம், ராஸ்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரிஸ். ஸோ பசங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டா கூட வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.